இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? மாற்ற முடியாத ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். 7 ஜென்மங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி, நாம் 7 ஜென்மத்தில் 7 பிறவிகளாக நாம் பிறப்போம் என்று சொல்லி நாம் அநேக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். இன்றைக்கு தேவ ஜனமே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையிலே நாம் ஓடும்படியாகத்தான் கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் கந்தகமும் அக்கினியும் எரிகிற சூளைக்குள்ளே நாம் விழாதபடிக்கு, இதோ நாம் பாதிக்கப்படாதபடிக்கு, நரகத்திற்கு பாத்திரவான்களாக மாறக்கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ என்ன நினைக்கிறோம்? அதை அந்நிய காரியமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தினம் தினம் ஒரு வேத வசனத்தை நாம் அதிகாலையிலே கேட்கிறோம். அநேகர் நமக்கு போதிக்கிறார்கள். அநேக நேரத்திலே வசனங்கள் நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இது எல்லாம் எதற்காக என்று சொல்லும் பொழுது, நாம் நியாய தீர்ப்பின் நாளிலே பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே. இன்றைக்கு தேவ ஜனமே, அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் நம் இருதயத்தை அது மகிழ்ச்சியாக்குகிறது மாத்திரமல்ல, அந்த வேத வார்த்தை நம்மை தேவனுடைய வழியிலே நடத்துகிறதா இருக்க வேண்டும். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 4வது அதிகாரத்திலே, தேவனுடைய தமது வழியை கர்த்தர் அவர்களுக்கு போதிப்பார், அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்போம் என்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாமோ அவருடைய வழியை நாம் கேட்கிறோம், அவருடைய வழி என்னவென்று நாம் படிக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பை குறித்து பயமில்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக வசனங்கள் அநேகருக்கு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் நினைக்கிற ஒரு காரியம், எங்களுக்கு முன்பாக மரித்த என் தாய் தகப்பன், என் மூதாதையருக்கு தெரியாத விஷயத்தையா, பரலோகம் என்று தெரியாத ஒரு விஷயத்தையா இவர்கள் கணிக்கிறார்கள், இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தின்படி, எங்கள் கலாச்சாரத்தின்படி நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அப்படியே நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி தேவ நீதியை அவமாக்கி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியம், மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்றது என்ன தெரியுமா? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அந்த நியாய தீர்ப்பிலே நீங்கள் பரலோகத்திற்கு பாக்கியவான்களாக, பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமானால், சங்கீதம் 1லேயும் யோசுவா 1வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருக்க வேண்டும். இதோ அந்த வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அந்த வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வேதத்தை நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழல் நாம் அபியாசப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களே கண்ணுக்கு புலப்படாத தேவனுக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து நடக்கிற இடத்திலே தேவன் கண்ணுக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, கேட்கிற வார்த்தைகளை தள்ளாதபடிக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எரிகிற அக்கினிக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கத்தினாலும் அவர் நான் உங்களை அறியேன் என்றுதான் சொல்லுவார். எனவே போதிக்கப்படுகிற இந்த காலங்களிலே உங்களுக்கு மரணம் வராததற்கு முன்னே ஜீவ காலத்திலேயே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. தகப்பனே, நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் சுவாமி, ஏதோ இந்த உலகத்திற்கு இஷ்டம் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த காரியத்திலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பயத்தினாலே ஆண்டவரே எங்களை நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.